வணக்கம். யுவராஜ் பேசுகிறேன். நேற்றைய தினம் தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்கள் கனிம வளங்கள் கர்நாடகா மற்றும் கேரளா மாநிலத்துக்கு எடுத்து செல்லக்கூடாதுன்னு 3 மாதத்துக்கு தடை விதித்ததாக செய்தி பார்த்தேன். இதை தமிழக லாரி உரிமையாளர் வரவேற்கிறோம். கடந்த மோர் தென் 10 இயர்ஸ் 10 ஆண்டுகளுக்கு மேலாக இதுக்காக பல கட்ட போராட்டங்கள்லாம் நடத்தணும். அங்கே இருக்கக்கூடிய க்ரஷர்களெல்லாம் யார் நடத்துகிறாங்க? ஓசூர் பகுதியில் அவ்வளோ பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நடக்குதா? அங்கே எதுக்கு 120க்கு மேற்பட்ட மலைகள் ஏலம் விடப்பட்டது? அங்கே இவ்வளோ 300 க்ரஷர் எதற்காக செயல்படுகிறது போன்ற பல கேள்விகள் கேட்டோம். இது இல்லாத அங்கே இருக்கிற மாவட்ட ஆட்சியரை கேட்டோம். per hour ஒரு அவருக்கு 500க்கு மேற்கொண்டு டன் அரைக்கக்கூடிய இயந்திரங்கள் எப்படி இருக்குது? இது யாரால் வழங்கப்பட்டது? இதுக்கு அனுமதி பெற்று தான் இயங்குகிறதா என்பதை மாவட்ட ஆட்சியருக்கு தெரியுமான்னு கேட்டிருக்கேன். உங்கள் அனுமதி இருக்கான்னு கேட்டிருக்கேன். அதே மாதிரி கனிமவளத்துறை கேட்டிருக்கேன், ஈபியை கேட்டிருக்கேன். இவ்வளோ பெரிய இயந்திரங்களை வச்சு இங்கே இருக்கிற மலைகள்லாம் உடைச்சி எடுத்துகிட்டு போகிறாங்களே, இதை குறித்து நீங்கள் என்ன பண்ணிங்க கேட்டேன். இப்போ லாஸ்ட்டாக கடந்த மாதம் ஜூன் மாதத்தில் ஜூலை ஃபஸ்ட் வீக்கில் கேட்டிருந்தேன். என்ன கேட்டிருந்தேன்னா, நீங்கள் பசுமை வரி வசூலிக்கிறேன்னு சொன்னீங்க. எப்படி இதெல்லாம் போகுதுன்னு கேட்டதுக்கு, பசுமை வரி நாங்கள் வசூல் பண்ணுறோம். பசுமை வரி எந்த தளத்தில் வசூலிக்கிறீங்க? அட் த டைம் ஆஃப் பில்லிங்கா, இல்லை செக் போஸ்ட்லையா, இல்லை லாரி வழியில் எங்கன்னா ஒரு இடத்துல இருந்து வசூல் பண்ணுங்களா கேட்டால் அதுக்கும் பதில் கொடுத்துருக்காங்க. ஆகவே அந்த பதில் திருப்தியாக இல்லை. இந்த மாதிரி சூழ்நிலையில் அரசு 3 மாதத்துக்கு இந்த கனிமவள எடுத்து செல்வது, கேரளா மற்றும் கர்நாடகா எடுத்ததை தடை செய்ததை தமிழ்நாடு மாநில மணல் லாரி கூட்டமைப்பு இதை வரவேற்கிறது. முதல்வருக்கும் அமைச்சருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இதை 3 மாதம் அல்ல, இதை நிரந்தரமாக மூட வேண்டும். ஏன்னா ஏற்கனவே உங்ககிட்ட கனிம வளங்கள் நீங்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கை அன்ஆத்தரைஸ்டு க்ரஷர்ஸ் நிறுத்தும் போது என்ன மாதிரி சூழ்நிலை உருவாகும்? அரசுக்கு ஒரு பெரிய தட்டுப்பாடு உருவாக்கி, விலைவாசி உருவாக்கி அரசுக்கு ப்ரெஷர் கொடுப்பாங்க. இதற்காக மணல் குவாரிகளை திறக்க வேண்டும். ஏன் டேம்லேருந்து இன்னும் மணல் எடுக்கிறதுக்கு அரசு முயற்சி செய்யலை? தெரியும், டேமில் மண் எடுக்கணும்னா மத்திய அரசு அனுமதி தேவை. அதையெல்லாம் இப்பொழுதே துவங்கினால்தான் இது மாதிரி தட்டுப்பாடுகள் வரும்போது விலைவாசி உயராத, அரசுக்கு ப்ரெஷர் கொடுக்காம, கட்டுமானத்துறை ஸ்தம்பிக்காத நிலையில் இந்த டேம்லேருந்து மண் எடுக்கிறது, ஆற்று மண் குவாரிகளை விடுவது போன்ற வேலைகளை செய்ய வேண்டும். அதே மாதிரி ஓசூர் பகுதியிலிருந்து நம்மளுக்கு மணல் ஜல்லிகள் எம்சாண்ட் தமிழகத்துக்கு வருவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். அவர்கள் 3 மாதம்னா 3 மாதம் மூடி கூட வைப்பாங்க. ஏன்னா அவர்களெலாம் பல கோடிகள் சம்பாரித்தவர்கள், எல்லாம் கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்தவர் தான் அங்கே க்ரஷர் நடத்துகிறாங்க. ஆகவே ஓசூர் பகுதியில் ஒரு சாம்பிளாக ஓசூர் பார்டர் கர்நாடகா பகுதியில் இருக்கிற மலைகளெல்லாம் அரசு எடுக்க வேண்டும். அரசு எடுத்து அரசு நடத்த வேண்டும். ஏன்னா 3 மாதம் சொன்னீங்கன்னா அவன் 3 மாதம் கம்பெனி ஸ்டாக் உள்ளவே வச்சுப்பான். அதுக்கப்புறம் ஏற்கனவே அங்கே திட்டுத்தனமாக தான் போயிருந்து 11 வழிகள் இருக்கிறது இந்த கனிமங்கள் எடுத்து செல்ல. ஆகவே 11 செக் போஸ்ட்டு என்கிட்ட லிஸ்ட் இருக்குது. இப்போ நான் இந்த வீடியோ எடுக்கும்போது அதெல்லாம் போடுறேன். ஆகவே இதெல்லாம் இப்போ கடத்தல் நிறைய நடக்கும், மாமூல் நடக்கும். ஆர்டிஓ, போலீஸு, கலெக்டரு, கனிமவளத்துறை மாமூல் ஏற்கனவே ஒரு வாகனம் 50,000, மாவட்ட ஆட்சியருக்கு வரைக்கும் 50 லட்சம் வழங்கப்படுவதாக சொல்கிறாங்க. அப்போ இந்த மாமூல் இப்போ தடை செய்யும்போது மாமூல் அதிகமாகும், கடத்தல் நிறைய நடக்கும். அரசு அதையே கண்காணிக்க முடியாது. அது பார்டரில் 11 வழிகள் இருக்குது. ஆகவே இதெல்லாம் அரசு தடை செய்வது இல்லாமல் செக் போஸ்ட்டை ஸ்ட்ராங் பண்ணணும், அவர்களுக்கு தண்டனை பண்ணணும். இல்லைன்னா அங்கே இருக்கிற க்ரஷர்களெலாம் அரசு உடைமை ஆக்கணும். ஏதாவது அது மாதிரி ஒரு திட்டம், அவர்களை அரைக்கவே கூடாதுன்ற மாதிரி நீங்கள் ஒரு முடிவு எடுக்கணும். இல்லைன்னா க்ரஷர்களில் இருக்கிற ஸ்டாக்கெல்லாம் தீர்ற வரைக்கும் அரசு முழு பாதுகாப்பு கொடுத்து அதை கடத்தாமல் தடுக்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்கணும். இதே தான் கன்னியாகுமரி சைடும் செய்யணும், கேரளா.
ஆகவே இப்போது அங்கே இருக்கிற லாரி உரிமையாளர் பாதிக்கப்படுறதா சில செய்திகள் வருது. மறியல் பார்த்துருக்கேன். அவர்கள் இவ்வளோ நாட்களாக செய்தது என்ன? நாங்கள்லாம் பில்லுக்காக காத்திருக்கோம். முறையாக பில்லு கேட்டு இங்கே ஓட்டுற லாரி ஓனரும் உரிமையாளரும் கைது செய்யப்பட்டு ஜெயிலுக்கு போகிறோம். நீங்கள்லாம் கடத்தல் செஞ்சுட்டு இருந்தீங்க இவ்வளோ நாளாக. ஆகவே இந்த நேரம் நீங்கள் மாற்றி இங்கே இருக்கிற டிமாண்டு சிட்டிக்கு அந்த லாரிகளெல்லாம் தமிழகம் உள்ளோ பக்கத்து மாநில இல்லை பக்கத்து மாவட்டத்துக்கு நீங்கள் கனிமங்கள்லாம் கொண்டு வாங்க, வியாபாரம் பண்ணலாம். அதுக்கான வழியை அரசோ அமைச்சர் கூட பேச்சுவார்த்தை பண்ணலாம் என்பதை தெரியப்படுத்திக்கிறேன். யுவராஜ், தலைவர், தமிழ்நாடு மாநில மணல் லாரி கூட்டமைப்பு. தேங்க்யூ.